பக்தி கிளீஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல இப்போ நம்ம கண்மணி நடக்கிற விஷயம் தான் ஒருவர் விமர்சனம் செய்வது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? தைரியமா இருக்கிறவங்க, இறை நம்பிக்கையோட இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம், டேக் இட் இஸ் பாலிசின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் மான அவமானத்திற்கு பயந்தவர்கள் கண்டிப்பா தவறான முடிக்கு போயிடுவாங்க, தற்கொலைக்கு முடி போயிடுவாங்க, தன்னை மாய்த்துக்குள்ள போயிடுவாங்க, இல்லைன்னா தனக்கே தண்டனை கொடுத்துக்கக்கூடிய விஷயமா போயிடுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம இப்படி மானம் போயிட்டவர் எப்படி நம்ம வாழ்றது அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, நான் உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம தானே இருந்தேன், என்னை என்னென்னவோ பேசி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. உண்மையை பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க விளம்பரம் தேடிக்கிறதுக்காக இப்படிலாம் பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஒருத்தர் மேலே விமர்சனம் தொடர்ந்து ஏன் வருது, எதனால வருது, அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்றத இந்த பதிவுல சொல்ல போறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசிங்க பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாலம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். உபாசனன் மகாவரங்க. ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தன் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மகே சம்பிந்தன் தன்னோ தேவி பிரச்சோதயாத். விமர்சனங்கள் இதுல இந்த காலத்துல ரொம்ப நிறைய நடைமுறையில இருக்கக்கூடியதா இருக்கு விமர்சனம். அந்த காலத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறதை பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க, தயங்குவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நேர்ல சொல்ல மாட்டாங்க, கடிதத்துல சொல்லுவாங்க. அப்புறம் போன் வசதி வந்து போன் மூலியமா சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி திருத்தீங்க, உங்ககிட்ட இந்த கெட்ட குணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ல சொல்லவே மாட்டாங்க. நேர்ல சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு தான் அப்படி நடத்துவாங்க. அவ்வளவு நல்லவங்க வாழ்ந்த இந்த நாடு தான் இப்போ நிறைய இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ், அதுதான் விமர்சனம் சொல்றோம். அந்த விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல நல்ல விமர்சனம்ன்ற போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எடுத்துங்க, கெட்ட விமர்சனத்தை கண்டுக்காதீங்க, பாட்டு போயிட்டே இருங்கன்னு போயிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு போக முடியாது, அதை பார்த்தோன்னா அவங்க மனசு கஷ்டம் வருமே, அவங்க தவறான முடிக்கு போவாங்களே. அப்ப இதெல்லாம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மனம் உள்ளம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம மனசுதான் காரணம் இருக்கு, அந்த உள் மனது. நம்ம உடம்புலயே எல்லா இறைசக்தியும் இருக்கு. ஏற்கனவே பஞ்சபோதம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இறைசக்தி மட்டும் எல்லாம் போகும், கண்டிப்பா இருக்கு. அதை முழு ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு உள்ளவங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. மற்றவர்களுக்கு அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த வேலை பார்க்கும் அந்த மனசு தான் காரணம் இந்த விமர்சனத்துக்கு, மனசு சொல்லும். அப்போ ஏன் அப்படி ஒருத்தருக்கு பாதிக்கப்படுறாருன்னா, அவர் வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பாரு, தகாத வாதில் பேசுவாரு, அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப நீங்க சொல்றதா உங்களுக்கு சேரும். இப்படிப்பட்டவங்க தான், இப்படிப்பட்டவங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்றவங்க, அடுத்தவங்களை தாக்குறவங்க, அடுத்தவங்களை குறை சொல்றவங்களுக்கு தான் இந்த எதிர் விமர்சனம் வரும். இது கண்டிப்பா உண்டு. இது ஒரு வகையில இது மாதிரி வரும். இது இல்லாமல் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தினாலும் அடுத்தவங்க உங்க பேச்சால பேசி பொய் சாட்சி சொல்லியிருப்பீங்க, புரிஞ்சுட்டீங்களா? பொய் சாட்சி சொன்னா என்ன இருக்கும், அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும், உங்க அந்த பாவம் உங்களுக்கு சேரும். அப்போ இந்த ஜென்மத்துல உங்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க, தகாத வார்த்தையில கெட்ட வார்த்தையில இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணு. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம நம்ம வேலை உண்டு இருக்கணும். அது மாதிரி யாரும் இருக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க வண்டி வாங்கிட்டாங்களா, அவங்க கார் வாங்கிட்டாங்களா, அவங்க என்ன படிக்கிறாங்க, ஏது பண்றாங்க, இதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இது அவங்க வேலையா இருக்கு. ஏன் நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க மாட்டீங்க, நீங்க எப்படி வரணும்னு நினைக்க மாட்டீங்க? அப்போ இப்படி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்கும் அந்த விமர்சனங்கள் சேரும். பாத்தீங்களா? விஷயம் புரிஞ்சிச்சா? அப்போ இனிமே சரி பண்ணிப்பீங்களா?
கண்டிப்பா சரி பண்ணீங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு விமர்சனங்கள் வருவது அறவே நின்றுவிடும். இது இல்லாமல் உங்கள குலதெய்வ விஷயத்தை வழிபாடு பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வாக்கு தானே, இந்த விமர்சனம்ன்றது வாயிலிருந்து வரதானே. வாக்குக்கு யாரு? சரஸ்வதி தானே. சரஸ்வதியை வணங்கிட்டு வரலாம், பிரம்மா வணங்கிட்டு வரலாம். இந்த வாக்குக்குரிய அந்த கல்விக்கு அதிபதியான அந்த அயக்ரீவர் அவர் வழிபட்டு வரலாம். இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க வழிபட்டு வரலாம் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு. இதற்கும் மேலாக ஒரு தெய்வம் இருப்பதென்றால் அதுதான் அடியேன் வணங்கக்கூடிய உபாசன தெய்வமாகிய பகலாமுகி. இந்த பகலாமுகி அம்மனை வழிபட்டாலே உடம்பு சொல்லுது. அந்த பகலாமுகி அம்மனை வழிபட்டாலே உங்களுக்கு எந்த விமர்சனம் வராது. அடுத்தவங்க பத்தி பேசவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த பகலாமுகி வழிபட்டவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் வராது. ஏனென்றால் அவள் வாக்கை நிறுத்துபவள், தடுத்து. அவளுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னாலே ஒரு அரக்கனுடைய நாக்க கையில பிடிச்சுட்டு இருப்பாள். அதுதான் பகலாமுடைய அம்சம். பகலாமுகி தசவித்யால ஒரு 8வது ஸ்ரீவித்யா உபாசன தெய்வமாக விளங்கக்கூடியவர்களுக்கு அவளுக்கு பகலாமுகி நிறைய பேர்கள் உண்டு. அவளுக்கு பீதாம்பரி, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஒரு வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு சொன்னிப்பா. அப்பேற்பட்டவள், அதீத சக்தி வாய்ந்தவள். இது மாதிரிலாம் சொல்லக்கூடியவள் தான் பகலாமுகி. கிருஷ்ணரைக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றியவள், சிவஸ்வரூபமா விளங்கக்கூடியவள். நீங்க கேட்டால் இந்த பகலாமுகி தான். பகலாமுகி பதிவுல நான் விரைவாக சொல்றேன். பகலாமுகி தான் மோகினி உருவம் எடுத்தவள். மோகினி உருவம் எடுத்து சிவனுடன் சேர்ந்து அந்த ஐயப்ப அவதாரத்தை நிகழ்த்தியவள். இது புராண வரலாறு உண்டு. அப்பேற்பட்டவள் தான் அந்த பகலாமுகி. அந்த மோகினி அவதாரத்தை உடையவள் தான் பகலாமுகி. அந்த பகலாமுகியை வணங்குபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விமர்சனங்கள் வராது. யாரும் பேச மாட்டாங்க. பக்தி வரும். பகலாமுகி வணங்குவரிடம் வாதிடாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அடியேன் பகலாமுகி உபாசகர். இதனால நீங்க பகலாமுகியோடைய உபாசனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவளுடைய மந்திர தீட்சை பெறுவதற்கு நீ அணுகலாம். பகலாமுகி ஆலயம் இங்கே சென்னையிலே வல்லக்கோட்டை என்ற இடத்துல ஒரு ஆசிரமம் அமைத்திருக்கிறார்கள். அடியரிடம் நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது திருநெல்வேலி சமயமாக இளஞ்சி என்ற இடத்திலே அவள் கோயில் கொண்டிருக்கிறாள். இது இல்லாமல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் பகலாமுகி ஆலயம் எங்கே இருக்குன்னு. அங்கெல்லாம் போய் நீங்கள் வழிபட்டு வரலாம். இன்னொரு பதிவில் விளக்கமாக சொல்றேன்னு பகலாமுகி இன்னொரு பதிவில் நான் விளக்கமாக சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனங்களுக்கு உண்டானவர்கள் பகலாமுகி வழிபட கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.